பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமயசங்கேதா வாராகி புதுனி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆஞ்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாதநமஸ்தே. ஜெய் வாராகி. மகர ராசி மகர லக்னம் இதை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து 3வது அந்த வீடியோ பண்ணுறோம். இதில் சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த மகர ராசி மகர லக்னம் மகர ராசி இந்த 10வது ராசி தான் காலபுருஷன் அடிப்பில் 10வது ராசி வரும் இல்லையா. இதில் தான் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரமும் இருக்குது, அவிட்ட நட்சத்திரம். அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா குழந்தைகள் வந்து தாயாருக்கு கொஞ்சம் சில வேதனைகளை கொடுத்து பிறந்திருப்பாங்க. தாயாருக்கு கடும் சோதனைகளாக இருந்திருக்கு அந்த காலகட்டங்கள். மருத்துவமனையில் ரொம்ப சிரமப்படுத்தி, அதாவது இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு தாயாரை அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து வருவாங்க. அடுத்து குழந்தை பிறந்த பிறகு ஒரு அதிகபட்சம் ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ள ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்து வருவாங்க. தாயார் வந்து ஒரு இடத்தை வாங்குவாங்க அல்லது வாகனத்தை வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து வருவாங்க. நிலபலன்களில் ஒரு லாபம் இல்லைன்னா முன்னோர்கள் வந்து அவங்க அப்பாவாவது தாத்தாவாவது இந்த மகர லக்னனுடைய தாத்தா வந்து சொத்தை பிரித்து கொடுப்பாரு, இந்தாங்க அந்த சொத்தை வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகப்பிரிவினைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. உறவினர்கள்ட்ட ஒரு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் உருவாகக்கூடிய அமைப்பு. அடுத்து இந்த ஜாதகர், அதாவது மகர லக்ன மகர ராசி ஜாதகருடைய குழந்தைகள் ஒரு 18 வயசு வருது. பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் 18 வயசு வருது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த குழந்தைகளால் ஒரு காதல் விஷயங்களில் சிக்கி அதனால் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணுறது, ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகக்கூடிய அமைப்பு வந்து உருவாகிடும். அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா இவருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இயற்கையாகவே வந்து உருவாகும். மகர இயற்கையாகவே 99% மகர ஜாதகர் மகர ராசி நேயர்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைகளால் ஒரு அசிங்க அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அதே நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கலாம். அந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். குழந்தைகளால் ஒரு மன துயரமான நிகழ்ச்சி, ஒரு மன சங்கடமான சூழ்நிலை, குழந்தைகளுடைய செய்கையினால் இவங்களுக்கு வந்து ஒரு மன துயரம் வந்து ஏற்படும். அல்லது குழந்தைகளை விட்டு வெகு தூரத்தில் பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை குழந்தைகள் இவங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறேங்க. குழந்தைகள் நல்ல திறமைசாலி, திறமைக்கு பஞ்சம் இருக்காது. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறப்பாங்க. நல்ல மகாலட்சுமி கடாட்சமாக இருப்பாங்க. குழந்தைகளுக்கு அறிவுக்கு பஞ்சம் இருக்காது, அன்புக்கு பஞ்சம் இருக்காது. அந்த குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல புத்திசாலியான குழந்தைகள். அந்த புத்திசாலியான குழந்தைகளை ஒரு காலகட்டம் அந்த சரியில்லாத நேரங்கள் வரும் பொழுது வழி தவறுதல் பண்ணிடும். அதனால் இந்த ஜாதகர் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன். வாழ்நாள் ஃபுல்லாக இவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு துயரம் வந்து இந்த குழந்தைகளால் ஒரு சின்ன நெருடல் இருக்கும். அந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். அதுக்குனால கொஞ்சம் நம்ம மனசை திருப்திப்படுத்திக்கலாம். அடுத்து வாழ்க்கை துணை. இந்த வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதாவது ஆண்களாக இருந்தால் வரக்கூடிய மனைவிமார் வந்து பெரிய கடவுள் கொடுத்த கிஃப்ட் வரப்பிரசாதம். பெண்களாக இருந்தால் ஆண்கள் வந்து கடவுள் கொடுத்த பரிசு, மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. ஏன்னா மகர ராசி மகர லக்னம் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை வந்து மிகப்பெரிய திறமைசாலியாக இருப்பாங்க. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஏதேனும் ஒரு காரியம் மனசில் நினைக்கிறீங்க,
இப்போ ஒரு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல காரியத்தை செயல்படணும்னு நீங்கள் மனசில் நினைக்கும் போது அதை வாய் விட்டு அவங்க சொல்லுவாங்க, இதை இப்படி செஞ்சா என்ன நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. நான் நினச்சேன் நீங்கள் சொல்லிட்டிய அப்படின்ற ஒரு அமைப்பு. இருவேருக்கும் மன ஒற்றுமைகள், மனசு ஒத்து போகும். ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு, மனசு நிம்மதி இல்லாத, விட்டு கொடுக்காத தன்மை, மனச்சங்கடமான சூழ்நிலை எல்லாம் போயிட்டு இருக்கும். ஏன்டா இந்த பொண்ணை கட்டணும், ஏன்டா இவரை கட்டணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் போக போக மன வாழ்க்கையில் ஒத்து போயிடும். மன வாழ்க்கை ஒத்து போய் நல்ல ஒரு வாழ்க்கை தானே, விட்டு கொடுக்க மாட்டாங்க யார்கிட்டையும். ஒரு சிறு துளி தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு பங்கம் ஏற்பட்ட அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. அதனால வரக்கூடிய வாழ்க்கை துணை மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதுலேயும் வரக்கூடிய வாழ்க்கை துணை உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆண்களுக்கு வரக்கூடிய பெண்களாக இருந்துட்டா உழைப்பாங்க, நல்லா உழைப்பாங்க, சொந்த தொழில் பார்ப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு அரசாங்க தொழில் பார்ப்பாங்க. வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சொந்த தொழில் பார்த்து முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கை தொழில் கண்டிப்பாக இருக்கும். திறமைக்கு பஞ்சம் இருக்காது. நிர்வாகத்திறன் சிறந்த முறையில் பண்ணுவாங்க. வீட்டு நிர்வாகத்திறனை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு நிர்வாகத்திறனை திறமையாக பண்ணுவாங்க. பல பேருக்கும் தெரிஞ்சவங்களா நல்ல பிரபலமாயிருவாங்க. இந்த ஜாதகருடைய வாழ்க்கையே வாழ்க்கை வந்த பிறகுதான் வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே ஏற்படும். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். இவருக்குமே ஒரு தெம்பு பிறக்கும். வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் ஒரு சுவாரஸ்யமாக போகும். வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகுதான் இவரையே யாருன்னு வெளியுலகுக்கு அடையாளம் தெரியும். அந்த அளவுக்கு திருமண காலகட்டம் மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு காலகட்டமாக அமையும். அடுத்து இவருடைய ஆயுள் பெரிய பங்கம் இருக்காது. ஆயுள் அதிகபட்சம் தீர்க்க ஆயுளாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். மேற்கொண்டு ஆயுள் இறைவனுடைய அனுகிரகம், இறைவன் எப்படி நினச்சிருக்கானோ அதன்படி தான் நம்மளுடைய ஆயுள் அமையும். அதனால் யார் ஆயுளை நிர்ணயித்து சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ தான் ஆயுள் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதனால் இறைவன் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திக்கிறீங்க. நீண்ட ஆயுளாக இறைவன் வாழ வைப்பார். தகப்பனாருடைய சொத்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தகப்பனாருக்கும் இவருக்கும் ஆகாது, அல்லது தகப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே தான் உயர்கல்வி கண்டிப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கலாம். உயர்கல்வி படித்து அதில் நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த கணக்கு வழக்கு சம்பந்தமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தொழில் சார்ந்த படிப்பு தான் படிப்பாங்கன்னு. கணக்கு வழக்கு சம்பந்தமாக படிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. இவர் பிறந்த பிறகும் சரி, இவர் வளர்ந்த பிறகும் சரி, இவருடைய கண்ணால பிறர் உயிர் போவதை கண்ணால பார்ப்பார். அடுத்து அதாவது இவருக்கு குடும்பத்தில் வயசானவங்களாக இறப்பாங்கல்ல, வயசானவங்களாக இருக்கட்டும் அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், யாரேனும் இவர் பார்க்கக்கூடிய அவங்க உயிர் போகிற நேரத்தில் இவங்க அந்த இடத்துல இருப்பார். இவங்க பார்க்கும்பொழுது தான் இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு இறந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவருக்கு இருக்கும். உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. இவர் போய் பார்ப்பார். பார்த்தா அவங்களுடைய ஜீவன் முடியும். அல்லது யாருக்கேன ஒரு உடல்நலம் இல்லாத நேரத்தில் இவர் போய் பக்கத்தில் இருந்தாலே அவங்களுடைய ஆன்மா மோட்சமடையும். இவர் அதை கண்கூட பார்ப்பார். அவங்க விரல் அசைவு மூலமாக இறந்தாங்க, அவங்க நான் பார்த்தேன், அப்போ தான் அவங்க அந்த பெருமிச்சு விட்டாங்க, அவன் என் மடியில் தான் உயிர் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா இறைவன் ஒரு மோட்சத்தை இவங்களால பிறர் நல்லபடியாக மோட்சம் அடைவாங்க அப்படின்ற ஒரு தாத்பரியம் கொடுத்துருப்பார். அடுத்து நண்பர்களே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சில நேரங்களில் எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு. நண்பர்களால் நல்ல நண்பர்களும் இருப்பாங்க, ஆனால் சில நேரங்களில் நண்பர்களே எதிரியாக மாறிடுவாங்க. அதனால் நண்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அதுலேயும் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்குன்னா முருகன் சம்பந்தப்பட்டமான பேர்கள்ட்ட பூரா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முருகன் சம்பந்தப்பட்டமான பேர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். கார்த்திகேயன், முருகன், பாலமுருகன், பெண்கள் இடத்துல ஜோதி, கார்த்திகை, கார்த்திகா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பாலசுப்ரமணி, முருகன் சம்பந்தப்பட்டமான பேர்களை பூரா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சில நண்பர்கள் வந்து முருகன் சம்பந்தப்பட்ட பேரில் தான் வருவாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கிறது. ரொம்ப நெருங்கி பழகினாலே ஏதாவது ஒரு மனசங்கடமான சூழ்நிலைகள் உருவாகி. இவருக்கு விரயம்னு பார்த்தோம்னா இவருக்கு தங்கம் அதிகபட்சம் தங்கம் உடம்புல அணிய மாட்டாங்க. அப்படியே அணிஞ்சாலும் அது விரயமாக போயிடும். அடுத்த நாள் ஏதாவது ஒரு அடகு கடைக்கு போயிடும், இல்லைன்னா தேவையில்லாத செலவாக போயிடும். பெரும்பாலும் அதிகபட்சம் தங்கத்தை விரும்ப மாட்டாங்க. அப்படியே அணிஞ்சாலும் இவருக்கு வந்து இருக்காது. பண விரயம், பூஜை சம்பந்தப்பட்டமான காரியங்களுக்கு அதிகமான பணம் செலவழிப்பாங்க. பத்தி வாங்கிறது, சூடம் வாங்கிறது, சாம்பிராணி வாங்கிறது, பூ வாங்கிறது. இவரோட இந்த மகர ராசி அன்பர்கள் வந்து இந்த செலவு கணக்கை பூஜை இதெல்லாம் செலவு கணக்கு எழுதி வச்சான்னு வச்சுங்க, பெரிய தொகை வரும். அப்படி ஒரு தொகையை செலவழிப்பாங்க. சிறுக சிறுக செலவழிப்பாங்க, ஆனால் பெரிய தொகையாக இருக்கும். இறைவனுக்கு செலவழிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க, பூஜை செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. செலவினங்கள் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. நல்ல அந்த வைப்ரேட் வந்து இவங்களுக்கு இருக்கும். தெய்வத்தை வணங்கணும் அப்படின்ற ஆர்வம் உள்ள மேலோங்கிட்டே இருக்கும். தெய்வத்தை வந்து எந்த நேரம் வணங்குறதுக்கு கூசி நிற்க மாட்டாங்க. தினசரி வீட்டில் இன்னைக்கு வீட்டில் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாலும் இவங்க போய் இறைவனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், ஆர்வம் ஏற்படும். மற்றபடி இறைவனுடைய அனுகிரகத்தால் மகர ராசி அன்பர்கள் சீரும் சிறப்புமா வாழ அன்னை வாராகிய வேண்டுகிறேன். மேற்கொண்டு மகர ராசி மகர அன்பர்களுக்கு ஏதேனும் ஜாதகத்தில் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அடியேனை தொடர்பு கொள்ளுங்க, ஜாதகத்தையும் பார்த்துக்கிறங்க. நன்றி.